తమిళ బాబు మీరు ஊர் இந்த பிரியாணிக்கு சரியான போடுறாங்க, கரம் மசாலாவும் போடுவாங்க. மசாலா அந்த கரம் மசாலா இருக்குல்ல அதெல்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் உள்ளிப்பாயில், வெங்காயம், வெங்காயம் கொஞ்சம் மிச்ச வச்சுருக்குறாங்க. ஏன் சவுண்ட் வச்சுங்க. சிக்கன் தண்ணி இல்லாமல் எடுத்துட்டாங்க பாருங்க, சுண்டை வச்சு வேக வச்சுருக்காங்க. అది ఒక రౌండ్ రైస్ ఉడికే ముందర వేయాలి. கொஞ்சம் அரிசி வெந்தது, கால் வேக்காடு வெந்ததுக்கப்புறம் அந்த இது போடுவாங்களா, அரை வேக்காடு வெந்ததுக்கப்புறம் சிக்கன் ஆல்ரெடி ஒரு சின்ன கதை வெந்திருக்குதுல. ஐயோ தமிழுக்கு வந்து இது வெந்திருக்குல்ல சிக்கனு, அதனால அரிசி அரை வேக்காடு வந்ததே அந்த சிக்கன் கூட கலத்து தம் போட்டுருவாங்க. அப்படியே இருக்குது மசாலா. ఇంకోటి వేరే వచ్చాడు వీడు, ఇంకొకరు వచ్చాడు. స్పూన్ ఏది? స్పూన్ ఎందుకు దాంట్లోనే వేసి. இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் போடுறாங்க. చాలు అది ఉడికినప్పటికీ ఇది బాసన పోవాలా ఉడకాలి. இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட். ஒவ்வொருத்தரும் தெரியாமல் நிறைய போட்டுருங்க. அப்படி இல்லை, இவங்க பாருங்க கொஞ்சம் கொஞ்சம் தான் போடுவாங்க, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இவங்க தெரியாமல் மட்டும். పుదీనా ఇదిమా? పుదీనా కొత్తమల్లి తల. పుదీనా కొత్తిమీర ఎత్రా పో. అవునా? நல்லா வணங்கட்டும். வணங்கிச்சு நீள்ளிமா 8 கிலோ இப்படி. அதில் வந்து புதினா, கொத்தமல்லி தலை, மெந்தி, வெந்தயக்கீரை. கொஞ்சம் எந்த பிரியாணியாக இருந்தாலும் நீங்கள் வெந்தயக்கீரை கொஞ்சம் கூட ஆட் பண்ணி பாருங்கள், செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வாசனை ஸ்மெல் சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி தலை, புதினா, வெந்தயக்கீரை, வெந்தயம், தக்காளி பழம் போடுறாங்க. தக்காளி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. அது சூப் లేకపోతే బాగుంది. தக்காளி கொஞ்சம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். కలర్ వేయనమ్మా నేను బాగా ఇదైందా? இது மட்டும் நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா சுண்டை வேகணும். இந்த வெங்காயம், தக்காளி, புதினா, கொத்தமல்லி நல்லா வேக வைக்கிற மாதிரி சுண்டை வணக்கம். இந்த நல்லா வணங்கினா மட்டும்தான் நல்லாயிருக்கும். 2 கிலோ சிக்கனுக்கு 2 கிலோ ரைஸ். 2 கிலோ சிக்கன் பீஸ் நல்லா இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக பட்டு பண்ணி போட்டுக்கோங்க. இந்த அரிசி போடுறோங்க பாருங்கள். பாசுமதி ரைஸ். லெக் பீஸ் சிக்கன் போடுறாங்க பாருங்கள். చికెన్ సూప్లో ఉన్నాయంటే ఏంటి పువ్వులా ఇప్పుడు కనిపెట్టింది? ఏంటి వాసన వస్తుంది? ఇక్కడికి వస్తే అనుకుంటున్నాను. ரெடி. இவங்க கலரெல்லாம் எதுவும் போட மாட்டாங்க, ஆனால் பிரியாணி சூப்பராக இருக்கும். கலரெல்லாம் நோ கலர்ஸ். இது சிக்கன் சூப். நம்ம ஊரில் சிக்கன் நாட்டுக்கோழியில் வைப்பாங்கள்ல, சாறு மாதிரி வச்சு தண்ணி மாதிரி வைப்பாங்கள்ல, அந்த மாதிரி ఇది అంతా మొత్తం వేసి అది బాగాలేదా? బాగాలేదా కాదు, ఇదంతా ఎక్కువ కోడికి
ఇది భలే తింటా ఇప్పుడు దీంతో వేసిద్దునా నీ చికెన్ వద్దు బాబా నాకు ఉంటాయి బాగా. అదంతా కూడా இது வந்து சிக்கன் சூப்பு. இதில் என்னென்ன போட்டிருக்காங்க, வெங்காயம், கொத்தமல்லி தழை, மஞ்சத்தூள், தக்காளி, வெங்காயம். చికెన్ సూప్, వెల్లపూండు, ఇంజి పేస్ట్. ఎక్కడ పెట్టింది? இந்த வெங்காயம் போடுறாங்க பாருங்க, பச்சை மிளகாய், வெங்காயம். தேங்காய் துருவல் கொஞ்சம் போடுறாங்க. சிக்கன் சூப் வெறும் மிளகாத்தூளுங்க, மசாலா இல்லை, வெறும் மிளகாத்தூள் போடுறாங்க இதில் காரத்துக்காக. அதெல்லாம் பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதில் போடுறாங்க பாருங்க. చికెన్ సూప్. ఎంత ఇబ్బంది పడతాను కదా. నావి 2 ఫ్యాన్లు ఉన్నాయినా, టేబుల్ ఫ్యాన్లు 2 ఉన్నాయి, గడ 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 ఉంటాయి. சிக்கன் சூப் செய்து பாருங்கள். இது மாதிரி ரெண்டு சாப்பிட்டு ரைஸ் மட்டும் தெரியும் மேலே. சூப்பர் கலராக இருக்குதுங்க. పీస్ ఉంది. రెడీ ఆయిచ్చి చికెన్ బిర్యానీ అక్కడ పడిపోతుంది. నారేనమ్మ లెగ్ పీస్, లెగ్ పీస్ అది ఒకటి చూపించాలి. సాఫ్ట్గా లెగ్ పీస్. ఇది సూప్. ఇదే ఉడుతున్నా, టెంట్ అవుతే వస్తుంది అంటుంది. సరిపోతుంది 5 minutes. ఎక్కువ మసాలా